ஐஜிஎல்லாம் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி சாட்டர்டே அப்படின்னா தான் இங்கே வந்து மார்க்கெட்டு. நம்ம ஊர்லலாம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சனிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லா கடையும் க்ளோஸ். ஒரு கடையும் கிடையாது இங்கே. ஒரு ரோட்டில் எந்த கடையிலையுமே எதுவுமே இருக்காது. எல்லாமே க்ளோஸ். சண்டேனாலே எல்லா கடையுமே க்ளோஸாக தான் இருந்துச்சு. அப்படி நாங்கள் போய்க்கிட்டே இருந்தோம். சரி இது வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கடைகளாக இருந்துச்சு. மெயின் மார்க்கெட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போனீங்க பாருங்கள், கீழே எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு. நாங்கள் போனதே 6 மணி தான். 6 மணிக்கே ஒருத்தங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லா கடையுமே மேக்ஸிமம் 7 மணிக்கே க்ளோஸ் ஆயிடுது. இந்த மாதிரி சாட்டர்டே அப்போ தான் அந்த மாதிரி கீழே ரோட்லலாம் எல்லாமே காய்கறிலாம் போடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து கடைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்காது. சாட்டர்டே மட்டும்தான் இருக்கும். சண்டே எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்கும். அப்படின்னு நாங்கள் போனோம். பாருங்கள், இங்கே வந்து எப்படின்னா டிராஃபிக்லாம் இருக்கும். அதிகமாக டிராஃபிக் இருக்கும். இங்கே வந்து ஒரு ரூல்ஸ் உண்டான். ஏன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் ஹார்ன் அடிக்கக்கூடாதாம். எப்படி தான் ஹார்ன் அடிக்காமல் இருக்காங்களோ. நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்கூட்டி கொஞ்சம் தூரத்துக்கு போனாலே 10 வாட்டி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போவோம். இங்கே எப்படின்னா பைக்லலாம் டாக்ஸி இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் காரில் தான் டாக்ஸி இருக்கும். இந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க எல்லோ கலரில் எல்லாமே டாக்ஸி, பைக் டாக்ஸி. நம்ம வேணும்னா அவங்ககிட்ட சொல்லி பைக்கில் ஏறி போயிட்டு வந்துடலாம். கார் மாதிரி தான், கார் டாக்ஸி மாதிரி தான். இங்கே காரும் இருக்குது, அதேமாதிரி பைக்கும் இருக்குது. நம்மலாம் யார் கூடயும் பைக்கில் ஏறி போகிறதுக்கு இதாக இருப்போம். ஆனால் இங்கே எப்படின்னா பைக்கில் சும்மா ஏறுறாங்க, போய் இறங்குறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் எப்படி ரோடு ஸ்ட்ரைட்டாக அப்படி ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி தான் போவோம். இங்கே நான் மேலே போய்க்கிட்டே இருக்கும். இந்த மலை மேலே ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். போகையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வரையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது மார்க்கெட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காண்டியே சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கெலாம் போகணும். இல்லைன்னா எப்போவுமே 6:30க்கு போவோம். அரை மணி நேரத்தில் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். சரி, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போய் வீடியோ போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். அதான் அப்போ தானே கிளாரிட்டியாக இருக்கும். கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் தானே திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும், அங்கே இருக்கிறது ஒன்றுமே தெரியாது பார்க்குறதுக்கு. கூட ஃபேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் காய்கறி விற்றா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி பார்க்கறதுக்கே விவசாயிங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே என்னென்னா அப்படியே நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துக்கிடுவாங்க பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி இருந்துச்சு. சரி போய்கிட்டே இருந்தோம். இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கே தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது என்னென்னு கேட்டேன். அப்படிங்கிறப்போ மூங்கில் சொன்னாங்க. இதை வந்து வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க. அதிகமாக இதான் அங்கே இருக்குது மார்க்கெட்டில். வாங்கினது கிடையாது. நம்ம எப்போவுமே நம்ம ஊர் சைடில் வாங்குற மாதிரி கத்திரிக்காவை தேடி போய் வாங்கினேன். கத்திரிக்காய் தான் நமக்கு நம்ம சைடில் உள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால அதை போய் வாங்கினோம். ஏன்னா 1 கிலோ என்னன்னு கேட்டால் 50 ரூபா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 1 கேஜி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டும் கத்திரிக்காய் மட்டும் வாங்கினோம். இது வந்து பார்க்கு. உள்ள பிள்ளைங்களுக்கு விளையாடுறதெல்லாம் இருக்கும். பார்க்க அழகாக இருந்துச்சு. உள்ளே ஒரு நாள் போனோம், நல்லா இருந்துச்சு. இது சூப்பு கடை. நம்ம ஊரில் சூப்பு கடை தள்ளுவண்டியில் போடுவாங்க. இங்கே வண்டியில் போட்டிருக்காங்க. இதுதான் டாக்ஸி. இப்படி தான் இருக்கும் டாக்ஸி. அதுக்கப்புறம் மெயின் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம். இதான் கொஞ்சம் மெயின் மார்க்கெட். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் எல்லாமே. கொடையாக வச்சுருக்காங்களே. இங்கே வந்து எப்போதுமே அதிகமாக மழை தான் பெய்யுது. இது வெயிலை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. நம்ம ஊர் சைடில் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். மழை வந்து கிளைமேட்டுக்கு பொறுத்து தான் வரும். இங்கே எப்படின்னா மழை தான் எப்போவும், எனி டைம் மழை தான். எப்போவா தான் வெயில் அடிக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தோம். அதுங்களையுமே இருட்டிடுச்சு. மெயின் மார்க்கெட்டுக்கு வரவங்களையுமே இருட்டிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே சீக்கிரம் வந்தோம். அப்போ கூட நாங்கள் பேசிக்கிட்டே வந்ததுனால டைம் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல, அப்படியே இருட்டிடுச்சு. எல்லாருமே குடை வச்சுருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் வெறுமனையாக போனோம். லைட்டாக தான் தூறல் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வரையில் தான் ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதான் மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் வச்சுருந்தாங்க இங்கனக்குள்ளே. நம்ம ஊர் சைடில் உள்ள கிடைக்கிற அப்பளம்லாம் இங்கே இருந்துச்சு பார்த்தேன். நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த அப்பளம் அதிகமாக இருந்ததுனால நான் எதுவும் வாங்கலை. ஆனால் ராணியக்கா வாங்கினாங்க. அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சாப்பாடு இருந்தால் அப்பளம் வேணும் கோயிலா அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஆனால் இங்கே என்னென்னா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. ஒரு திங்ஸு கூட 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற மாட்டுக்கு. என்ன சொல்ல, எல்லா காய்கறியுமே ரேட்டு வந்து 50 ரூபா தான் இருக்குது. கேரட்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோவே 350 ரூபா. காய்கறி ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது இங்கே.
கோழியை பாருங்கள் எப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு. சந்தையில் நம்ம ஊரில் கோழி விற்பாங்க, அது மாதிரி இங்கேயும் சந்தையில் கோழி விற்கிறாங்க. ஆனால் கோழியை வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி புறா எல்லாமே இருந்துச்சு. சரி நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. நானும் வினிதாக்காவும் வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் ஒரு முட்டை 20 ரூபா. பரவாயில்ல, நம்ம ஊர் சைட்லேயும் 15 ரூபா இருக்கும். இங்கே முட்டை ரேட் கொஞ்சம் பரவாயில்ல, காய்கறி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் முட்டையெல்லாம் செக் பண்ணிலாம் இறந்துட மாட்டாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து நல்ல முட்டையா முட்டையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து தந்தாங்க. நான் ஒரு 5 முட்டை வாங்கினேன், வினிதாக்கா ஒரு 5 முட்டை வாங்கினாங்க. ஒரு 5 முட்டை 100 ஆயிட்டு. 2 பேரும் வாங்கினோம், வாங்கிட்டு வந்தோம். இந்த கடையில் என்னென்னா புறாலாம் வச்சுருந்தாங்க, வாத்து எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. வாத்து, புறா இதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டையை வாங்கிட்டோம். கீஸில் தனித்தனியாக போட்டு கொடுத்தாங்க. அவர் பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியலை, நம்ம பேசுகிறது அவருக்கு புரியலை. நம்ம வந்து நாம் வந்து இவங்க வந்து மிசோவில் பேசுகிறாங்க. இவங்க வந்து மிசோ லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மிசோரம் அப்படிங்கிறதுனால அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து மிசோரம். மற்றபடி எல்லோரும் ஹிந்தி பேசுவாங்க. ஆனால் எல்லாேருக்கும் ஹிந்தி தெரியாது, அதனால் கொஞ்சம் புரியாது. நம்ம ஹிந்தியே நமக்கே தெரியாது முதல்ல, அது வேறு விஷயம். நம்ம வந்து எங்கே போனாலும் இல்லை எந்த காய் தொட்டாலும் ஹவு மச் இல்லைடா ஹித்னாகே அந்த 2 வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படியோ பேத்திக்கிட்டு இருக்கோம். ஏக் பச்சா சும்மா அந்த மாதிரி 100 200 அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படியோ மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்குற அளவுக்கு ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மேலே வந்ததுமே மழை வேறு அதிகமாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு. இங்கே பாருங்கள் பூச்சியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏதோ பட்டு பூச்சியா என்னன்னே தெரியல, பார்க்குறதுக்கு பூச்சி மாதிரி இருக்குது. இங்கே எப்படியும் அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஜூஸ் வந்து கிளாஸில் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வாட்டர் கேனில் அடைச்சி வச்சுக்கிடுவாங்க. வேணும்னா அதெல்லாம் கெட்டு போகுமா என்னென்னு தெரியல. பாட்டிலே என்னென்ன அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. எல்லா ஜூஸையும் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலே நான் ஒரு டைம் அது என்னன்னு நினச்சேன், தேங்காய் எண்ணெய் தான் அந்த இந்த கிளைமேட்டுக்கு கூலிங் ஆகி உறைஞ்சி போயிருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அது ஜூஸாக. அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து ஆப்பிள் வாங்கணும். ஆப்பிளை பார்த்தா கிலோ என்ன சொல்கிறாங்க, 250 ரூபா சொல்கிறாங்க. அடுத்து ஆப்பிள் வேண்டான்ட்டு ஆரஞ்சு வாங்கினாங்க. எத்தனை கிலோ லாஸ்ட் டைம்னா பூரா டேமேஜ் ஆல். ஒன்றே ஒன்று இங்கே நீ வீட்டில் போய் சாப்பிடுவீங்க எப்படி ஒன்று இங்கே ஒன்று வெட்டி காமிக்க சொல்லி அது வேஸ்ட் அடிச்சிருப்பாங்க. ஓ பையா வேஸ்ட் டேமேஜ் பாருங்க, அதுக்கு அதிகமாக சொல்லுது. மார்க்கெட்லாம் முடிஞ்ச வரல செம்ம மழை, நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம் பயங்கரமாக.